ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் இதுதான், ப்ளஸ் ரொம்ப பெரிய டாப்பிக்குமே இதுதான். ஸோ பெரிய டாப்பிக்ன்றனால நம்ம வீடியோவை பார்ட் பை பார்ட்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எத்தனாவது பார்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்ட் 3ல ஆர்டிகல் நம்பர் 12 35 வரைக்கும். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாட்டில இருந்து பாரோ பண்ணி எடுத்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த நாட்டை பாரோ பண்ணது அப்படின்னா யூஎஸ்ஏல வந்து பில் ஆஃப் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதோட தாக்கம் வந்து இதுல அதிகமா இருந்திருக்கும். அப்படியே எடுத்து எழுதியிருக்க மாட்டாங்க. அதான் இன்ஸ்பைர்டு பை யூஎஸ்ஏ. ஓகே, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. மேக்னா கார்ட்டானா உரிமை சாசனம். இந்த வேர்டு எங்க இருந்து வந்தது அப்படின்னா 1215 இந்த இயர்ல இங்கிலாந்துல கிங் ஜான் ஒரு மன்னர் அவர் நாட்டு மக்களுக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து உரிமைகள் மக்களுக்கு உண்டான உரிமைகளை சொல்றாரு. மேக்னா கார்ட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வேர்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா எதுனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ஏன் ஃபண்டமெண்டல்னு சொல்கிறோம், அதை ஏன் அடிப்படை உரிமைகள்னு சொல்கிறோம், ஏன் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்னு சொல்லலாமே, அப்படி சொல்லாமல் ஏன் அதை அடிப்படை உரிமைகள் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து அவரோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ப்ளஸ் அவரோட ஹியூமன் டிக்னிட்டி அவரோட கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அதை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு உத்தரவாதம் கொடுக்கறது யாரு அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மட்டும்தான் உத்தரவாதம் கொடுப்பாங்க. இதே இது மற்ற ரைட்ஸ், அதாவது லீகல் ரைட்ஸுக்கோ இல்லை மற்ற எந்த ரைட்ஸுக்கோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மட்டும்தான் உத்தரவாதம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேரண்டீடு பை கான்ஸ்டியூஷன். ஓகே, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை நம்மளுக்கு கொடுக்குது. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸினா அரசியல் ஜனநாயகம் இல்லைன்னா மக்களாட்சி சொல்கிறோம்ல. ஸோ அதை கொடுக்கறது தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதே இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போய் கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். இதே இது மற்ற ஏதாவது பிரச்சனை லீகல் ரைட்ஸில் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ஹைகோர்ட் போயிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் போக முடியும். ஸோ உங்களால் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. இதே இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரச்சனைனா மட்டும்தான் நீங்கள் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போய்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பாதுகாவலர் யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ கேரண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரொம்பவே எலாபரேட், அதாவது உலக நாடுகளில் நம்ம இந்தியாவில் சொல்லப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருந்தது. ஒரிஜினலாக 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருந்தது. பட் இப்போ அவைலபிளாக இருக்கிறது 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டு ஈக்வாலிட்டி. இது வந்து ஆர்டிகல் 14 18 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், ஆர்டிகல் 19 22 வரைக்கும். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆர்டிகல் 23 24. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ஆர்டிகல் 25 28. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ஆர்டிகல் 29 30. அடுத்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ஆர்டிகல் 32. ஸோ இதுதான் 6 இப்போ அவைலபிளாக இருக்கிற 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கல, இல்லை அதில் எதுவும் ப்ராப்ளம், அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் 6th ஒன் ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குல்ல, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடி, இதை யூஸ் பண்ணி நீங்கள் கோர்ட்டுக்கு டைரெக்டாக போகலாம். எங்கே போகலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக போகலாம். ஸோ அந்த 6th ஒன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். இந்த 6th ஒன் ஆர்டிகல் 32 டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அது என்ன ஃபண்டமெண்டல் ரைட்னா ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருப்பாங்க. இதைத்தான் டெலீட் பண்ணியிருப்பாங்க. எப்போ 44th அமெண்ட்மெண்ட் 1978, அதாவது 44வது சட்ட திருத்தம் 1978 படி இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 டெலீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக பார்ட் 12 ஆர்டிகல் 307 அதை லீகல் ரைட்ஸை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அடிப்படை உரிமையில இருந்து நீக்கி அதை சட்ட உரிமையாக வச்சிருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் லீகல் ரைட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு வந்து கேரண்டி வந்து கான்ஸ்டியூஷன் தான், உத்தரவாதம் கொடுக்கறது நம்ம அரசியல் அமைப்பு. இதே இது லீகல் ரைட்ஸுக்கு உத்தரவாதம் கொடுக்கறது என்னன்னா ஆர்டினரி லாஸ், சாதாரண லாஸ் தான். இதே இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடலாம். இதே இது லீகல் ரைட்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் ஆர்டினரி கோர்ட்டுக்கு போகலாம், இல்லைனா ஹை கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் லீகல் ரைட்ஸுக்கும் உள்ள பேசிக்கான ஒரு டிஃபரன்ஸு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவ உரிமை. இதை வந்து ஆர்டிகல் 14 18 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத 1 by 1 பார்ப்போம்.
ஆர்டிகல் 14 இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அப்புறம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு சட்டம். அதாவது சட்டத்துக்கு முன்னாடி ஒரு தனிநபருக்கு ஆதரவா சிறப்பு சலுகைகள்லாம் தர முடியாது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு வந்து சம பாதுகாப்பு வழங்கப்படும். அவங்க வந்து ஹையர் அஃபிஷியல்ஸா இருந்தாலும் சரி, வேற எந்த பதவியில இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பாகுபாடெல்லாம் பார்க்காம அனைவருக்கும் சம பாதுகாப்பு. இதுதான் ஆர்டிகல் 14ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து ஆர்டிகல் 15ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். ஸோ இந்த ரீசன்லாம் சொல்லி யாரையுமே பாகுபாடு பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ரீசன் மதம், இனம் இந்த மாதிரிலாம் சொல்றாங்களா, இதெல்லாம் காட்டி ஒருத்தவங்களை பப்ளிக் பிளேஸ் பொது இடத்துல வந்து அவங்கள அவமதிக்க கூடாது. அதே மாதிரி குழந்தைகள், பெண்கள், அப்புறம் சமுதாய மற்றும் கல்வியால பின்தங்கியவர்கள் இருப்பாங்களா, அதாவது பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர். ஸோ இந்த கேட்டகரி பீப்புளுக்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் வந்து ஏதாவது சிறப்பு சட்டங்கள் கொண்டு வருது அப்படின்னா இந்த ஆர்டிகல் 15 வந்து அதை செல்லாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரலாம், அதை வந்து இந்த ஆர்டிகல் வந்து செல்லாது, கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே, அடுத்த ஆர்டிகல் 16ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். ஸோ பொதுப்பணிகளில் சம வாய்ப்பு, அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடான ஏதாவது ஜாப்ஸ், அது ரிலேட்டடான ஏதாவது ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கொடுக்கணும். அவங்கள வந்து மதம், இனம், ஜாதி, பால், பிறப்பிடம் இதெல்லாம் பார்த்து அவங்கள அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவமதிக்க கூடாது. அதே மாதிரி இந்த பொதுப்பணிகள் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குல்ல, இதுல வந்து பேக்வர்ட் கிளாஸ் கேட்டகரி பீப்புள் இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரும் போது இந்த ஆர்டிகல் 16 வந்து அதை செல்லாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து சிறப்பு சட்டங்கள் வந்து வேலைவாய்ப்புக்காக கொண்டு வரலாம். ஓகே, ஆர்டிகல் 17 என்ன சொல்றாங்கன்னா தீண்டாமையை ஒழித்தல். ஸோ அன்டச்சபிலிட்டியை வந்து ஒரு ரீசனா காட்டி யாராவது ஒரு நபர் குற்றம் பண்றாங்க, இல்லை ஒரு நபர் குற்றப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா அந்த நபர் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர். ஓகே, அடுத்து வந்து ஆர்டிகல் 18ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். ஸோ இந்த கேட்டகரி, அதாவது இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்கள், இது மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ரிலேட்டடான உள்ள பட்டங்கள் மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது அல்லாத பிற பட்டங்களை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து தரமாட்டாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியன் சிட்டிசன் வந்து ஃபாரின்ல ஏதாவது ஒரு பட்டம் வாங்குறாரு அப்படின்னா அதை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தடை பண்ணிடுவாங்க, ரத்து பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்ம சொல்ற பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, அப்புறம் இராணுவத்தில் கொடுக்குற அசோக் சக்ரா, பரம்வீர் சக்ரா, இந்த பட்டங்கள் வந்து இந்த கேட்டகரியில வராது. ஸோ இந்த பட்டங்கள் எல்லாமே தனி கேட்டகரி. அடுத்ததான் செகண்ட் ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. இதை வந்து ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19ல வந்து 6 உரிமைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள், அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இந்த 6 உரிமைகளும் ஆர்டிகல் 19 கீழே வந்துடும். ஓகே, அடுத்து வந்து ஆர்டிகல் 20. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. இதுக்கு கீழே வந்து ஒரு 3 சட்டம் வரும். அது என்னன்னா எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லாஸ். அப்படின்னா என்னன்னா சட்டப்படி குற்றம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அந்த நபர் ஒரு தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த நபரை வந்து தண்டிக்க முடியாது. அதே மாதிரி சட்டத்துல சொல்லப்பட்டதை விட அதிகமா அந்த நபருக்கு தண்டனையும் கொடுக்க முடியாது. செகண்ட் ஒன் என்னன்னா டபுள் ஜியோபார்டி. அப்படின்னா என்னன்னா ஒரு நபர் வந்து ஒரே குற்றத்திற்காக ஒரு முறைக்கு மேல தண்டிக்கப்படக்கூடாது. தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்க அப்படின்னா செல்ஃப் இன்கிரிமினேஷன், தன்னைத்தானே குற்றம் சொல்லுதல். அதாவது அந்த கைது செய்யப்பட்ட நபர் வந்து அவருக்கு எதிராகவே அவர் சாட்சி சொல்ல வைப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி அவரை சொல்லும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது. இதுதான் ஆர்டிகல் 20ல சொல்ற 3 சட்டங்கள். அடுத்து வந்து ஆர்டிகல் 21ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஒரு தனிநபர் இருக்காரு, அவரோட வாழ்க்கை உரிமை அப்புறம் தனி மனித சுதந்திரம் அதை வந்து சட்டத்தோட நடைமுறை அல்லாமல் மற்றவங்களால அதை பறிக்க முடியாது. ஸோ அதை சொல்றது தான் ஆர்டிகல் 21. அடுத்து வந்து ஆர்டிகல் 21A. இது வந்து சப் ஆர்டிகல். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. அதாவது இதை வந்து இந்த ஆர்டிக்கலை வந்து 2002 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து புதுசாக இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6லேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைகள்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு கட்டாயமாக இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒன்லி ஆரம்ப பள்ளிக்கு மட்டும்தான். ஸோ உயர்நிலை பள்ளி படிப்புக்கோ தொழில் கல்விக்கோ இது வந்து சேராது. ஓகே, அடுத்து வந்து ஆர்டிகல் 22 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை.
அதாவது ஒரு பர்சனை வந்து கைது பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் ஏதோ ஒரு குற்றத்துக்காக ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக கைது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கைது பண்ண நபர்கிட்ட அவர் எதுக்காக கைது பண்ணாங்கன்றதை அவங்க சொல்லிடணும். அதே மாதிரி அந்த கைது செய்த நபர் வந்து அவர் சைட்லேருந்து வாதாடுறதுக்கு ஒரு வழக்கறிஞரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த நபர் கைது செய்த நபரை வந்து கைது செய்ததுல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிடணும். இன்கேஸ் இதில் ஃபாரினர் அதாவது வெளிநாட்டவர் யாரையாவது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தடுப்பு காவலில் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மேலே சொன்ன ரூல்ஸ் எல்லாமே அவருக்கு அவைலபிள் ஆகாது, அவருக்கெல்லாம் அந்த உரிமை வந்து கிடையாது. இது தடுப்பு காவலில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நபரை கைது செய்கிறாங்க அப்படின்னா அந்த நபர் வந்து கோர்ட் விசாரணை இல்லாமல் அவர் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்படாத ஒரு நபர் தான் தடுப்பு காவலில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த தடுப்பு காவலில் இருக்கிறவங்க வந்து 3 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. இன்கேஸ் 3 மாதத்துக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா ஆலோசனை குழுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அரேஞ்ச் பண்ணி ஆலோசனை கேட்டு தான் அவங்கள தடுப்பு காவலில் வச்சுருக்கணும். இன்கேஸ் அந்த ஆலோசனை குழு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது நியாயமற்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பர்சனை அவங்க இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணியே ஆகணும். இதுதான் தடுப்பு காவலில் நடக்கும். ஸோ தடுப்பு காவல் சட்டங்கள் என்ன அப்படின்னா இந்த மிசா, தடா, போடா இதெல்லாம் சொல்கிறாங்களா, இது எல்லாமே தடுப்பு காவல் சட்டங்கள் தான். பட் ஆனால் இது எதுவுமே இப்போ அவைலபிளாக இல்லை. அடுத்து 3வது உரிமை என்ன அப்படின்னா ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதை வந்து ஆர்டிகல் 23 and 24 2 ஆர்டிகலில் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 23ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். அதாவது 14 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைகளை வந்து கொத்தடிமையாக வச்சுக்கிறது, அதாவது ஊதியமே இல்லாமல் கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்குறது, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதை வந்து தடுக்கிற விதமாக இந்த ஆர்டிகல் 23ல் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 24ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். ஸோ குழந்தைகளை வந்து இந்த சுரங்கத்தில் வேலை பார்க்குறது, இல்லைன்னா தொழிற்சாலைகள், அபாயமான வேலைகள், டேஞ்சரஸ் ஜாபில் வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த ரைட்டு என்ன அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், சமய சார்பு உரிமை. இதை வந்து ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 25ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. ஸோ யார் வந்து எந்த ரிலீஜனை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், அதில் இருக்கிற உண்மை கருத்தை சொல்லி அதை வந்து ஸ்ப்ரெட்டும் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆர்டிகல் 25ல் அந்த ரைட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 26ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அதாவது அவங்கவுங்க ரிலீஜியன் ரிலேட்டடாக ஏதாவது நோக்கங்கள், கொள்கைகள் இருந்ததுன்னா அதை வந்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க வந்து அதை டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அசையா சொத்துக்களை வாங்கி அதில் வந்து உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 27 இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். அதாவது ரிலீஜனை பேஸ் பண்ணி மட்டுமே அவங்க டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 28 இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. ஸோ ரிலீஜனை மட்டுமே பேஸ் பண்ணி மீட்டிங்லாம் நடக்கும்ல, அதில் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, இதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட்டோட நிதி உதவி பெற்ற கல்வி நிறுவனங்கள்லாம் இருப்பாங்கல்ல, இதில் வந்து மத போதனைகள்லாம் நடத்தக்கூடாது. கவர்மெண்ட் நிதி உதவி இல்லாத நிறுவனங்களில் வந்து மத போதனைகள் வந்து நடத்திக்கலாம், நீங்கள் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மத போதனை நடக்கும்போது நீங்கள் கட்டாயமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, குழந்தைகளே மற்ற யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது. அதை வந்து ஆர்டிகல் 28ல் சொல்லியிருப்பாங்க. 5வது உரிமை என்னன்னு பார்த்தோம்னா கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கல்வி கலாச்சார உரிமை. இதை வந்து ஆர்டிகல் 29 and 30ல் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 29ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கலாச்சாரம், மொழி, எழுத்து வடிவம் இது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும். அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இந்த ரீசன்ஸ் எல்லாம் காரணம் காட்டி அவங்கள ஒதுக்கிடக்கூடாது, அவங்களுக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆர்டிகல் 30ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஸோ சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி வடிவம் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸ்கூல் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலை வந்து அவங்களே நிர்வாகம் பண்ணிக்கலாம், அந்த உரிமையை வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து 6வது உரிமை என்னன்னு பார்த்தோம்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதை வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் வரும், ஆர்டிகல் 32. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல். அதாவது ஒரு தனி நபருக்கு வந்து இந்த மேலே சொன்ன 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா அவர் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போய் கேஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த தனிநபர் வந்து அடிப்படை உரிமைகளை அனுபவிக்கவும் அதே மாதிரி உரிமை மீறலை தடுக்க உரிமையை நிலைநாட்ட. ஸோ இந்த ரீசனுக்காக தான் இந்த ஆர்டிகல் 32 வந்து மெயினாக இருக்கும். அந்த ஆர்டிகல் 32 வந்து நம்ம இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு.
அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு அகெயின்ஸ்டா, அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு முரண்பாடாக ஏதாவது சட்டங்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 32 கீழே சுப்ரீம் கோர்ட் வந்து அதை செல்லாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹைகோர்ட் வந்து ஆர்டிகல் 226 படி அந்த சட்டங்கள்லாம் செல்லாது அப்படின்னு சொல்றது அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டிகல் 32 கீழே வந்து ஒரு 5 நீதி பேராணை வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னன்றதை ஷார்ட்டாக பார்த்துருப்போம். டீட்டெயில்டாக வந்து நம்ம லேட்டராக வேற வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணைன்னு சொல்லிடுவாங்க. அதாவது சட்டத்திற்கு புறம்பா ஒருத்தவங்களை கைது செய்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இந்த நீதி பேராணை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து மேண்டமஸ் தான் கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. ஒரு வேலையை செய்ய சொல்லி கட்டளை இடுறது. அதாவது லோயர் கோர்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட வேலையை சரியா செய்யலை அப்படின்னா ஹையர் கோர்ட்ஸ் வந்து வேலையை செய்ய சொல்லி இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணுவாங்க. அதுதான் மேண்டமஸ். அடுத்து வந்து ப்ராகிபிஷன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும்னா ஒரு வேலையை செய்யாமல் தடை விதிக்கிறது. அதாவது ஒரு லோயர் கோர்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து லோயர் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா நம்ம கேஸை வந்து நம்ம கேரளா ஸ்டேட்டோ இல்லை கர்நாடகாவோ எடுத்து பார்க்குறது. அதாவது லோயர் கோர்ட்ஸ் வந்து அவங்களோட சட்ட எல்லைக்கு தாண்டி செயல்படுறது. ஸோ அந்த மாதிரி போகும்போது அந்த வேலையை ஸ்டாப் பண்ண சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது தான் இந்த ப்ராகிபிஷன் ஆர்டர். அடுத்து வந்து செர்ஷியோரி, இதை வந்து ஆவண கேட்பு பேராணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லோயர் கோர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களோட அதிகாரத்துக்கு மீறி ஏதாவது செயல்பட்டாங்க, உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஹையர் கோர்ட்ஸ் வந்து தடை பண்ணலாம். அதே மாதிரி அந்த கேஸ் ரிலேட்டடாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹையர் கோர்ட்டில் சப்மிட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணுறது. இதுதான் ஆவண கேட்பு நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கோவாரண்டோனா தகுதி முறை வினவும் நீதி பேராணை. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி வந்து அந்த பொசிஷனில் தகுதியானவர் தானா, அந்த பொசிஷனுக்கு அவர் தகுதியானவர் தானா, அதுக்கு அவருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. இன்கேஸ் அவருக்கு அந்த தகுதி இல்லை, அந்த பொசிஷனில் இருக்கிற தகுதி இல்லை அப்படின்னா அவர் மேலே இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணுவாங்க. அதான் தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஃபைனலாக நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி ஓவராலாக கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன்வே மெட்டீரியல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.